இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம், அதாவது லட்சுமியை உள்ளே வரவேற்கக்கூடிய, உள்ளே உட்கார வைக்கக்கூடிய அவங்களுடைய அம்சங்கள், அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த கோமதி சக்கரம். இதை வச்சு லட்சுமி கடாட்சம் பூஜை எப்படி செய்வது, பூஜை முறையில் அந்த பூஜை ரூமே பார்த்திங்கன்னா சுழற்சி முறையாக ஒரு மின்காந்த ஓட்டத்தோடு இருக்கும் பொழுது எல்லா தெய்வங்களும் அழகாக பூரிப்புடன் இருக்கும்போது அங்கே ஏற்றக்கூடிய விளக்கும் அங்கே வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம், அதாவது லட்சுமியை உள்ளே வரவேற்கக்கூடிய, உள்ளே உட்கார வைக்கக்கூடிய அவங்களுடைய அம்சங்கள், அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. மந்திரங்கள் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது, அது எப்படி பிரயோகம் பண்ணுறதுக்கு பூஜை முறைகள் இருக்குது. ஆனால் எளிய முறையில் வீட்டில் அழகாக இன்றைக்கி நிறைய பேருக்கு கால அவகாசம் இல்லை, நேரம் இல்லை. அப்போது அந்த காலத்தில் பண்ண ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோமதி சக்கரத்தை வச்சும், அதாவது சாதாரண சோழியை வச்சு நம்ம எப்படி அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை மகிழ்விக்க முடியும். அதாவது லட்சுமி கடாட்சத்தை எப்படி கொண்டுறது. கடாட்சம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரதிஷ்டை ஆகுவது, நம்மளுடைய எண்ணங்கள் பூர்த்தியாவது, நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாவது. பணம் என்றால் பணம் பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது, தங்க வைக்கக்கூடியது. சில பேருக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பார்த்திங்கன்னா நிற்கவே நிற்காது. அது பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கோடி வந்தாலும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கோடி வந்தாலும் ஒட்டி கொள்ள வேண்டும். அதேமாதிரி ரொட்டேஷனும் இருக்க வேண்டும், செலவும் இருக்க வேண்டும். பணம் என்றால் செலவு செய்தால் அது ஆத்ம சந்தோஷம், அதாவது சுப செலவுகளாக இருக்க வேண்டும், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த கோமதி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த கோமதி சக்கரம் இருக்குது பார்த்திங்களா, சாதாரண விஷயமே கிடையாது. கடல் வளங்களில் மிக முக்கியமாக நம்ம கடவுள் கொடுத்த ஒரு அற்புத பேரானந்தமான பேர் பொருள்னு சொல்லலாம். மிக சக்தி வாய்ந்த பொருள் பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே இந்த சுழற்சி முறை பார்த்திங்கன்னா அழகாக சுழண்டு இருக்கும். இன்றைக்கி முக்கியமாக சொல்லப்போனால் நம்மளுடைய எண்ண ஓட்டத்தையும் சரி, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டத்தையும் சரி அழகாக ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இந்த சுழற்சி முறைக்கு உண்டு. அப்படியே ஆரம்பித்து அப்படியே ட்ராக். இது நேச்சுரலாகவே இந்த சங்குக்கு உண்டு. இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியை வெல்லும், அதாவது விதியை மதியாய் வெல்லக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அதேமாதிரி சக்தி வாய்ந்த இது. அதனால தான் இந்த கோமதிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இந்த கோமதி சக்கரம் பெருசாக கிடைக்கிது. இதை வாங்கி குழந்தைகள் படுக்கும் பொழுது நம்ம நெத்தியில் இப்படி வச்சு பாருங்கள், அவங்களுக்கு மெமரி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணம், அதாவது கனவுகள், இதுதான் நான் ஐபிஎஸ் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த கோமதி சக்கரத்துக்கு உண்டு. எல்லாம் சாதாரணமாக கிடைக்கிது, ஆன்லைனில் கிடைக்கிது, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது, பல சைஸில் கிடைக்கிது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டிங்கன்னா அவங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். கிடைக்கலன்னா சின்ன சங்கையை வைக்கலாம். ஆசைகளை எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகக்கூடிய சக்தி இந்த கோமதி சக்கரம் கொடுத்துவிடும். மெமரி அழகாக கொடுக்கும். அதேமாரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஐடி பீப்புளெலாம் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. இந்த சக்கரத்தை நைட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வச்சுருந்தாங்க, ரிலாக்ஸாக தூங்கிடுவாங்க. அவங்களுடைய மைக்ரைன் ப்ராப்ளம் போயிடும். அதேமாரி இந்த கோமதி சக்கரத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த கோமதி சக்கரம். இதை வச்சு லட்சுமி கடாட்சம் பூஜை எப்படி செய்வது, பூஜை முறையில் சாதாரணமாக இந்த சிங்கிள் சக்கரமும் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். அதீத சக்தியை கொடுக்கக்கூடியனா பக்கத்தில் இந்த சோழிகள் 6 சோழிகள் வைக்க வேண்டும். இந்த 6 சோழிகள் பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இது நடுவில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அது காப்பர் தட்டாக இருந்தாலும் சரி, எந்த தட்டு வேணாலும் வச்சுக்கோங்க. இரும்பாக மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை விபூதியை பரப்பி வச்சாலும் சரி, சும்மா வச்சாலும் சரி, அந்த சங்கை மேல்புறமாக வச்சுட்டு நீங்கள் எல்லா 6 சங்கையும் சுற்றி வைக்கணும். நான் அதை எப்படி வைக்கணுங்கிறத நான் ஃபோட்டோ கொடுக்குறேன். சங்கை எடுத்து தட்டில் இப்படி வச்சுட்டு அதை சுற்றி கவுத்து வச்சிடாமல் இப்படி இந்த வரியாக இருக்கு இல்லையா, அது மேல் நோக்கி இருக்க வேண்டும். அப்போ தான் காற்றலை உள்ளே அந்த சங்கு மாதிரி பிரிஞ்சு சக்தியை இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிங் டேப்பில். அப்போது நம்ம கேலக்ஸியோடைய எண்ணங்கள் அப்படியே கீழே முகூர்த்தம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மகாலட்சுமி சந்தோஷம் அடைவாள். இப்போ நீங்கள் இந்த தட்டில் விபூதியும் வைக்கலாம், குங்குமமும் வைக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட அழகாக வச்சுட்டு அது மேலே இந்த கோமதி சக்கரத்தை வச்சுருங்க. அது பக்கத்தில் இதை எந்த டைரெக்ஷன்லாம் வைக்கலாம், தப்பே கிடையாது. இது இப்படி தான். இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது மேல் பகுதி இப்படி வைக்கணுமா, இது இப்படி இருக்கணுமான்ற டவுட்டே வேணாம். எல்லாம் நிமித்தி வச்சாலே போதுமான விஷயந்தான். இது எந்த டைரெக்ஷன், ஏன்னா 360 டிகிரி அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த கோமதி சக்கரம், இந்த சோழி. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை அழகாக மேல் நோக்கி நடுவில் அந்த தட்டில் இப்படி வச்சிடுறோம். இதை சுற்றி அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். அது எப்படி வைக்கிறதுங்கிறத ஒரு ஃபோட்டோவாகவே போட்டுடலாம். இப்படி வைக்கும் பொழுது பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுருங்க. இதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுருங்க, போதுமான விஷயம். இந்த கோமதி சக்கரம் ப்ளஸ் அதுக்கு 6 பக்கத்தில் 6 சோழிகளை வைக்கும் பொழுது நம்மளுடைய ஜாதக கட்டங்கள் உள்ளக்கூடிய குற்றங்கள் களையப்படுகிறது.
அந்த பூஜை ரூமே பார்த்திங்கன்னா சுழற்சி முறையாக ஒரு மின்காந்த ஓட்டத்தோடு இருக்கும் பொழுது எல்லா தெய்வங்களும் அழகாக பூரிப்புடன் இருக்கும்போது அங்கே ஏற்றக்கூடிய விளக்கும் அங்கே சக்தி மயமாக்கப்படும். அங்கே வைக்கக்கூடிய கீழே போட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, தனித்தனியாக வெறும் விபூதி வச்சாலும் ஓகே தான், குங்குமம் வச்சாலும் ஓகே தான், சந்தனம் வச்சாலும் ஓகே தான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் ஓகே தான். அதுலேருந்து எடுத்து நம்ம வெளியில் போகும்பொழுது குங்குமமாக இட்டு கொண்டு போனால் காரிய சித்தியாகும், காரிய வெற்றியாகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். சரிங்களா? அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.